ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் செக் பண்ணுவோமாப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமோட டிஸ்கஷன் 3க்கு போகலாம். ஓகே போகலாம்ல. ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானேப்பா? ஓகே இல்லைப்பா? ஸோ கண்டினியூ பண்ணலாம்ல. ஆடியோ வீடியோ மட்டும் செக் பண்ணுவோமாப்பா. ஓகே ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. ஸோ ஃபர்தராக நம்ம சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் டிஸ்கஷன் 3க்கு போகலாம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம சிக்னல்ஸோட டிஸ்கஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமில் கொஞ்சம் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு நம்ம சிஸ்டம் அண்ட் கன்வல்யூஷனில் சில கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நான் உங்களுக்கு டாபிக் வைஸாக தான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ 2 டிஸ்கஷன் ஆல்ரெடி நம்ம சிக்னலில் பார்த்துருந்தோம். ஸோ சிக்னல்லையும் இன்னும் நம்ம வந்து டைம் ஷிஃப்டிங் ஸ்கேலிங்கில் பார்க்காம இருந்தோம்ல. ஸோ அதிலிருந்து நான் இன்னும் 2 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ சிக்னலில் அந்த 2 கொஷின் இருக்கும். அடுத்ததான் மீதி எல்லா கொஷினும் சிஸ்டமில் இருக்கும். ஸோ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சிஸ்டம் கொஷினும் கன்வல்யூஷன் கொஷினும் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸோ அது கொஞ்சம் கவர் ஆயிரும். அடுத்து ஃபர்தராக கன்வல்யூஷனில் கொஞ்சம் டாபிக்ஸ் பார்த்துட்டோம்னா அடுத்தடுத்த கொஷின்ஸை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ குட் ஆஃப்டர்நூன்பா, மை செல்ஃப் பிரவீன். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம ECE அண்ட் TRBக்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலராக இப்போ நம்ம ஆன்லைன் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலராக TNPSC ECE அண்ட் TRBக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்டடி ரிலவெண்ட்டான டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபர்தராக கைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் செல்ஃபாக படிக்கணுன்னாலும் நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய ரிசோர்ஸஸை ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் பர்சனல் கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ப்ராப்பராக அந்த இன்ஸ்டியூட்டோட ஸ்டாஃபு அண்ட் நம்ம வந்து நம்மளோட டவுட்ஸை யார் கிளாரிஃபை பண்ண போகிறாங்க ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. பிகாஸ் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரப்போகிற டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஃப்டர் த சப்போர்ட் ரொம்ப நமக்கு இருக்கணும். ஜஸ்ட் அதை மட்டும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதை செக் அவுட் பண்ணிவிட்டு நல்ல இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி கூட படிக்கலாம். ஓகேங்களா? நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம லைவ்லேயே பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட டவுட்ஸ் அப்பப்பயே கிளியர் பண்ணிடுவோம். ஸோ அடுத்ததாக ரெக்கார்டாக முடிஞ்சிடும். ஸோ பார்க்க முடியாமல் போச்சுன்னா ரெக்கார்டாக மாறிக்கும். அண்ட் ஷெடியூல்ஸை ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்டு 2 years வேலிடிட்டி இருக்கும். PDF மெட்டீரியல் கிளாஸ் முடிஞ்சு உங்களுக்கு கிடைக்கும். டெஸ்ட் சீரீஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஃபார் மோர் டீட்டெயிலுக்கு கால் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ஷெடியூல். ஓகேங்களா? ஸோ நம்ம பேட்ச் போயிட்டுருக்கு, அதுக்கான ஷெடியூல் இது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கொஷினை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கப்பா. தட் இஸ் த ஃபைனல் மோட்டோ. ஓகேங்களா? அல்டிமேட் எய்ம் இது தான் நமக்கு. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ டிஸ்கஷன் செஷனில் மிஸ்டேக் பண்ணி கற்றுக்குறீங்களோ அவ்வளோவும் ஈஸியாக உங்களால் ஃபர்தராக வரப்போகிற ஃப்யூச்சர் எக்ஸாம்ஸில் நல்லா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கிவன் கொஷின் புரியுது இல்லைப்பா? ஐடென்டிஃபை த லீனியர் சிஸ்டம் ஃப்ரம் த ஃபாலோயிங் லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்டில் எதெல்லாம் லீனியர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? நான் உங்களுக்கு கிளாஸில் ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன். ஸோ லீனியர்னால் என்னெல்லாம் செக் பண்ணலாம், ஸோ என்னெல்லாம் இருக்கணும். ஸோ அதே மாதிரி டைம் இன்வேரியன்னா என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். ஓகேங்களா? ஒரு சிஸ்டம் லீனியராக இருக்குன்னா நோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். கரெக்டாக? ஒரு சிஸ்டம் லீனியராக இருக்கணும்னா அதில் எக்ஸ் ஆஃப் டியில் எந்த ஆப்ரேஷனும் இருக்கக்கூடாது. நோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி. எக்ஸ் ஆஃப் டியோட எதுவுமே மல்டிப்ளை ஆகிருக்கக்கூடாது. சார் ஒரு வேளை மல்டிப்ளை ஆயிருந்துச்சுன்னா ஸோ அது என்னவா இருக்கலாம்னா ஒரு வேளை மல்டிப்ளை ஆயிருக்கு. சி எக்ஸாம்பிள் y ஆஃப் டி இஸ் ஏ எக்ஸ் ஆஃப் டியாக இருந்தால் ஏ இஸ் அ கான்ஸ்டன்ட். கான்ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது அலோவ் பண்ணோம். ஸ்டில் இது லீனியராக தான் இருக்கும். அதே மாதிரி y ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு ஸோ டி எக்ஸ் ஆஃப் டி. ஸோ இங்கே இடத்துல டி அப்படின்றது என்னென்னா டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டைம் கான்ஸ்டன்ட்டும் இதை அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் y ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு ஏ எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் பி. ஆக்சுவலாக நம்ம கிளாஸில் பார்த்த அதே ஃபார்மேட்டே உங்களுக்கு கொஷினாக கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ இந்த இடத்துல பின்றது இனிஷியல் கண்டிஷன். கரெக்டாக? இனிஷியல் கண்டிஷன் மேக்ஸ் த சிஸ்டம் நான் லீனியர். அப்போது இது என்னவாயிடும்? இட் மேக்ஸ் நான் லீனியர். அப்போ இந்த சிஸ்டம் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்து நான் லீனியர். ஏன் அப்படின்னு நான் சொல்லி பார்த்தேன்னா ஒரு சிஸ்டம் லீனியராக இருக்கணும்னா நோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி. எக்ஸ் ஆஃப் டியோட எதையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணியிருந்தா
கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணலாம் பிகாஸ் கான்ஸ்டன்ட் டஸ் நாட் அஃபெக்ட் த சிஸ்டம். கான்ஸ்டன்ட் அப்படின்றது ஏ. ஓகேயா, இந்த கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, பிகாஸ் இட் டஸ் நாட் அஃபெக்ட் த சிஸ்டமோட நேச்சர். ஓகேங்களா, ஸோ கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணலாம் ஏ. அதே மாதிரி நீங்கள் டீயையும் மல்டிப்ளை பண்ணலாம். டீன்றது டைம் கான்ஸ்டன்ட். இந்த ரெண்டுத்தையும் அலோவ் பண்ணுவேன். ஆனால் ஏஎக்ஸ் பிளஸ் பி ஒரு இனிஷியல் கண்டிஷன் ஆட் பண்ணீங்கன்னா தட் பிகம்ஸ் அன்ஸ்டேபிளாக மாறிடும். ஓகே, இப்போ இது வந்து அன்ஸ்டேபிள், அதாவது நான் லீனியர், அன்ஸ்டேபிள் கிடையாது. இட் மேக்ஸ் நான் லீனியர். அப்போ தேர்ஃபோர் இங்கே இனிஷியல் கண்டிஷன் இருக்கு. ஸோ இனிஷியல் கண்டிஷன் மேக்ஸ் த சிஸ்டம் நான் லீனியர். அப்போது ஸோ தேர்ட் இஸ் நான் லீனியர். இங்கே கேட்குறது என்ன? ஐடென்டிஃபை த லீனியர் சிஸ்டம் ஃப்ரம் த ஃபாலோயிங் லிஸ்ட். அப்போ இனிஷியல் கண்டிஷன் இருக்கான், அதனால இந்த 3 இஸ் அ நான் லீனியராக மாறிட்டான். அகைன் அடுத்ததா ஃபர்தராக இதில் என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? y ஆஃப் டீல டைம் கான்ஸ்டன்ட் இருக்கலாம், அடுத்ததா ஏ இருக்கலாம், கான்ஸ்டன்ட் இருக்கலாம், இனிஷியல் கண்டிஷன் இருக்கக்கூடாது. அடுத்து டிஃபரன்ஷியல் இக்குவேஷன்ஸ் இருக்கலாம், கரெக்டாக டிஃபரன்ஷியல் இக்குவேஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் டிஃபரன்ஷியல் காம்போனன்ட் இருக்கக்கூடாது. கரெக்டாக, ஆனால் டிஃபரன்ஷியல் காம்போனன்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ y ஆஃப் டி ஷுட் நாட் ஹாவ் differential components. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் டிஃபரன்ஷியல் காம்போனன்ட்னா dx by dt ஸோ இன்ட்டு dx by dt. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது, இல்லை x ஆஃப் டி இன்ட்டு x ஆஃப் டின்னு இருக்கிறது எல்லாமே டிஃபரன்ஷியல் காம்போனன்ட். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஷுட் நாட் ஹேவ். ஓகே, இப்போ பாருங்கள், x ஆஃப் டீயோட எதனா மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் நான் பாருங்கள். எக்ஸ் ஆஃப் டி கூட எதையும் நான் மல்டிப்ளை பண்ணல. எக்ஸ் ஆஃப் டிக்கு முன்னாடி என்ன இருக்கு? 1 அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த சிஸ்டம் என்னப்பா? இட்ஸ் சாட்டிஸ்ஃபைடு. நோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி. இது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ தேர்ஃபோர் த கொஷின் 1 பார்த்தீங்கன்னா விச் இஸ் லீனியர். ஆப்ஷன் 1 இஸ் லீனியர். ஓகேங்களா, ஆப்ஷன் 3 இஸ் நான் லீனியர். ஆப்ஷன் 2 பாருங்க. எஸ், இந்த முறை நான் என்ன பண்ணியிருக்கேன்பா, நான் நோ ஆப்ரேஷன் ஆன் டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, எக்ஸுக்குள்ள இருக்கிற டீல எதுனா நீங்க பண்ணலாம். ஓகேங்களா, எக்ஸுக்குள்ள இருக்கிற டீல நீங்க எதுனா பண்ணலாம், ஆனா அதுக்கு வெளியே நீங்க எதையும் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்களா, எக்ஸுக்குள்ள இருக்கிற டீல எதுனா பண்ணலாம், ஆனா எக்ஸுக்கு வெளியே இருக்கிறத நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அகைன் இட் இஸ் அ ஃபெயிலிங் த கண்டிஷன் 1. ஃபர்ஸ்ட் கண்டிஷனையே ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, ஸோ எக்ஸுக்குள்ளே இருக்கிறவனை நீங்கள் என்னென்ன பண்ணிக்கோங்க, ஆனால் அந்த எக்ஸுக்கு வெளியவோ அந்த எக்ஸோட பவரையோ என்னவுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எஸ், அப்போ இந்த இடத்துல இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, எஸ் இந்த இடத்துலையும் எக்ஸுக்கு வெளியே ஈயை மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ இந்த இடத்துலையும் கண்டிஷன் 1 ஃபெயில் ஆகிடுது. ஓகேங்களா, இது சி, இது உன்னோட கண்டிஷன் 1ன்னு எடுத்தேன்னா இந்த கண்டிஷன் 1 ஃபெயில் ஆகிடுது. அப்போது இந்த 2 and 4 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் லீனியர், ரெண்டுமே நான் லீனியர். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் ஃபெயில்ஸ் இன் நோ ஆப்ரேஷன் ஆன் டி. ஸோ ரீசன் உங்களுக்கு புரியணும்ப்பா. ஸோ இது ஏன் நான் நோ ஆப்ரேஷன் ஆன் டீன்ற கேட்டகரியில் எடுக்கிறேன்னா, ஸோ அதுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் எந்த சேஞ்சஸ்னால் பண்ணலாம், ஆனால் அவனோட பவர்ஸோட வெளியே நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. அண்ட் இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது, டிஃபரன்ஷியல் காம்போனன்ட்ஸ் இருக்கக்கூடாது. இதில் இனிஷியல் கண்டிஷன் இருந்ததுனால ஆப்ஷன் 3 வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஷன் 2ம் 4ம் ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி பண்ணதுனால ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 1 only. கரெக்டா, ஆப்ஷன் ஏ இது மட்டும்தான் லீனியர் சிஸ்டமாக இருக்கு. அப்போ ஆப்ஷனில் சி தான் இருக்கு. சி இஸ் 1 only. கரெக்ட் சுஜி, ஆன்சர் இஸ் சி தான். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போவோம். த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் அ எல்டிஐ சிஸ்டம் இஸ் கிவன். ஸோ என்னோட சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இந்த முறை ஹெச் ஆஃப் என் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தட் இஸ் அ சிஸ்டம். ஸோ 1/2 to the power n. ஸோ u ஆஃப் n plus 3 இது என்னோட கிவன் சிஸ்டம். இந்த சிஸ்டம் ஸ்டேபிளா, காசலா, நான் காசலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம்னா காசலுக்குள்ள போகலாம். ஓகேங்களா, ஸோ காசல் சிஸ்டம்னா என்னப்பா? திஸ் இஸ் சிஸ்டம்னா சிக்னலில் போய் நீங்கள் செக் பண்ணக்கூடாது. ஏன்னா காசல் சிக்னலுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம், காசல் சிஸ்டமுக்கும் நம்ம தனியாக பார்த்தோம். அப்போ காசல் சிஸ்டமில் தான் நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ காசல் சிஸ்டம்னா என்னப்பா நம்ம பார்த்துருப்போம். ஸோ காசல் சிஸ்டம்னா ப்ரெசன்ட் அவுட்புட், இது என்னோட சிஸ்டம். இங்கே நீங்கள் கொடுக்குற இங்கே வரப்போகிற ப்ரெசன்ட் அவுட்புட்
ஓகேங்களா இந்த present output எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா present input டிபெண்ட் பண்ணி இருக்கும் past input டிபெண்ட் பண்ணி இருக்கலாம் ஓகேங்களா சோ இல்ல past output கூட டிபெண்ட் பண்ணி இருக்கலாம் பட் not future input future values டிபெண்ட் பண்ண கூடாது சோ அப்படி வந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் காசல் ஒருவேளை அது வந்து future outputயோ அது future inputயோ டிபெண்ட் பண்ணி இருந்தான்னா அந்த சிஸ்டம் இஸ் நான் காசல் ஓகேங்களா இப்போ இந்த given question பாருங்க சோ இந்த இடத்துல இத வச்சு டைரக்ட்டா என்னால ஃபியூச்சரை டிபெண்ட் பண்ணிருக்கா இல்ல பிரசன்ட்ட டிபெண்ட் பண்ணிருக்கான்னு என்னால சொல்ல முடியாது சோ இப்போ C இந்த இடத்துல நான் வந்து n வந்து 0 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்றேன் ஓகேங்களா n is 0 அப்படி நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா சோ எனக்கு என்ன கிடைக்குதுப்பா சோ தட் இஸ் 1 to the power of h of n ஓகேங்களா சோ h of n is equal to சிம்பிளா இப்படி கூட நான் போறேன்ப்பா இது இப்படி கூட புரிஞ்சிக்கலாம் சோ இது என்னோட சிஸ்டம் இந்த சிஸ்டமோட நேச்சர் தான் 1/2n u of n இப்போ இதுக்கு சிமிலரா 1 அப்படிங்கற ஒரு இன்புட்டை கொடுக்கிறேன் இப்போ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்னா this is x of n இன்புட் பா சோ இது h of n அப்படின்றது சிஸ்டம் பா y of n அப்படின்றது அவுட்புட் பா அப்ப இவனோட y of n நீங்க எழுதுனீங்கன்னா சேம் 1/2 to the power n u of n plus 3 because இங்க n plus 3 இருக்கு அத மிஸ் பண்ணிருப்போம் ஓகேங்களா n plus 3 ஓகே இப்போ இந்த இடத்துல x of n so x of n ன்னு இருக்கு so substitute x of 0 so which mean 0 ன்ற இன்புட் நான் கொடுக்கிறேன் 0 ன்ற இன்புட் கொடுக்கிறேன் அப்ப அவுட்புட் y of 0 அதாவது இது 0th ஸ்டேட் இதுவும் 0th ஸ்டேட் என்னோட 0th ஸ்டேட்டோட அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்க்கறேன் 1/2 to the power 0 அடுத்ததா u to the power of 0 plus 3 which is 3 ஓகேங்களா சோ அந்த இடத்துல so 3 இங்க பாருங்க சோ third ஸ்டேட் டிபெண்ட் பண்ணி இருக்கு இங்க இருக்கிற என்னோட ஸ்டேட் இஸ் 0 so இங்க என்னோட அவுட்புட் ஸ்டேட் இஸ் 0 it is depending on the future so correct it depends on the future values so future values depend பண்றதுனால definitely it is not a causal system it is a non causal system ஓகேயா அப்ப இதுக்கு வந்து நம்ம காசல் சிஸ்டம் அப்படின்றத நம்ம போடலாமாப்பா சோ நம்ம காசல் சிஸ்டம்னு போட கூடாது ஏன்னா என்ன வந்து 0 ன்ற ஒரு இன்புட்டை கொடுக்கறீங்க 0th ஸ்டேட்டுக்கான இன்புட்டை கொடுத்திருக்கீங்கன்னா உங்களோட அவுட்புட்டும் 0th ஸ்டேட் வரலாம் ஓகேங்களா சோ பிரசன்ட் இன்புட் வரலாம் இல்லனா அதுக்கு முன்னாடி இது வரலாம் நான் முன்னாடி இதுன்னா என்ன மீன் பண்றேன் சோ அதாவது -1 -2 -3 ஆ இருந்திருக்கலாம் u of -1 -2 so 0 எதுனா இருந்திருக்கலாம் ஆனா அது பாசிட்டிவ்ல வந்துருச்சு which is 0 க்கு 3 ன்றது ஃபியூச்சர் வேல்யூ 0 ல இருந்து 3 பாத்தீங்கன்னா that is a future value னா சோ அதனால தான் this is non causal system சொல்றேன் அப்ப ஆப்ஷன் A it is ruled out and option D is ruled out முடிஞ்சிருச்சு அடுத்ததா இப்போ இந்த சிஸ்டம் எனக்கு ஸ்டேபிளா நான் ஸ்டேபிளா அதாவது அன்ஸ்டேபிளா அப்படினு சொல்லி கேக்குறாங்க ஓகேங்களா இப்போ இந்த சிஸ்டம் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்றது எப்படி நம்ம சொல்றோம் ஒரு சிஸ்டமுக்கு ஒரு பவுண்டட் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் பவுண்டட் அவுட்புட்டை கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டேபிள் சிஸ்டம் பவுண்டட் இன்புட்டை கொடுத்து அன்பவுண்டட் அவுட்புட்டை கொடுத்துச்சுன்னா தட் இஸ் அன்ஸ்டேபிள் ஸோ இப்போ பாருங்க இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ திஸ் இஸ் பவுண்டட் இன்புட் ஸோ எனக்கு வந்தது பவுண்டட் அவுட்புட் ஸோ இந்த சிஸ்டம் நேச்சர் 1/2n u of 3 plus n ஸோ இந்த சிஸ்டம் எனக்கு கொடுத்துச்சுன்னா நான் ஒரு ஃபைனைட் பவுண்டட்னா என்ன அர்த்தம்னா ஃபைனைட் இன்புட் கொடுத்தேன்னா ஃபைனைட் அவுட்புட் வந்துச்சுன்னா தட் இஸ் பவுண்டட் இப்போ இந்த இடத்துல பாருங்க n equivalent to finite numbers ஏன்னா கொடுக்க போறது வந்து ஃபைனைட்டா தான் கொடுக்கணும் ஓகேங்களா அப்ப n is a finite number சோ அப்ப finite numberனா 0, 1, 2, so on இது எல்லாமே finite numbers சோ இப்போ நீங்க போடுங்களே n is equal to 0 அப்படினு சொல்லி கொடுத்தீங்கன்னா சோ அவுட்புட் என்ன வரும்னா 1/2 of 0 u of 3 so anything power 0 னா that is 1 so 1 into u of 3 is u of 3 இது என்னப்பா இது அன்பவுண்டடா இதுக்கான கிராஃப் வரையங்களே u of 3 ன்றது என்ன it is a step input it is a bounded output தான் கரெக்ட்டா அப்போ ஒரு ஃபைனைட் வேல்யூ நான் கொடுத்தேன் ஃபைனைட் இன்புட்டை கொடுத்தேன் எனக்கு வந்தது ஒரு ஃபைனைட் அவுட்புட் பவுண்டட் ஃபைனைட் ரெண்டுமே ஒன்று தான்
ஓகேங்களா? ஒரு பவுண்டட் இன்புட்டை கொடுத்தப்போ ஒரு பவுண்டட் அவுட்புட் வரதுனால இந்த சிஸ்டம் ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகேங்களா? இது வந்து அன்ஸ்டேபிள் கிடையாது, விச் இஸ் அ ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ இப்போ எங்கே இருக்குப்பா? இது அன்ஸ்டேபிள் கிடையாது. அப்போ ஆப்ஷன் என்னப்பா? பி தான். எஸ் சுஜி, கரெக்ட். ஆப்ஷன் பி. எப்பவுமே நீங்கள் கொடுத்து பார்க்கணும், என்ன வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதுவே உங்களுக்கு 1 to the power n அப்படின்னு இருந்து, ஸோ இதே கொஸ்டின் இப்படி இருக்குப்பா, அப்போ நீங்கள் ஆன்சர் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். 1 to the power n u of n plus 3. இது என் சிஸ்டம். திஸ் இஸ் அவர் h of n. இந்த சிஸ்டம் பவுண்டடா, அதாவது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு நீங்கள் சொல்லணும் எனக்கு. ஓகேங்களா? இப்போ அந்த கொஸ்டின் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஒருவேளை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1/n u of n plus 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா n 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும்? 1/0, that is what? Infinity. So that is what? Infinity. அப்போ நீங்க கொடுத்தது finite. 0 is a finite number. 0ன்ற finite நம்பரை கொடுத்தப்போ அவுட்புட் என்ன வந்துச்சு? y of n. So y of n is infinity. அப்போ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் is a unstable system. எஸ், இது ரொம்ப முக்கியம் நமக்கு. எப்பவுமே நம்ம என்னோட வேல்யூஸை கொடுக்குறப்போ, ஸோ எனக்கு எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும், 0வை கொடுத்தாலும், ஓகேங்களா, ஸோ 0வை கொடுத்தாலுமே இன்ஃபினிட்டியாக வராமல் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் ஸ்டேபிள், அப்படி இல்லைன்னா அன்ஸ்டேபிள். ஓகேங்களா? இந்த கிவன் கொஸ்டின் இஸ் அ ஸ்டேபிள் சிஸ்டம் தான். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த, இது ஆல்ரெடி நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் அட் t equivalent to 0? u of t, சாரி del of t, யூனிட் இம்பல்ஸ்னா del. ஸோ del of t. ஸோ del of tக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். del of t யோட ஸோ ஆம்ப்ளிடியூடை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா தட் இஸ் இன்ஃபினிட்டி. del of t யோட ஏரியாவை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா தட் இஸ் 1. பிகாஸ் del of t நம்ம இப்படி தானே ட்ரா பண்ணுவோம். திஸ் இஸ் அவர் del t. ஓகே, இங்கே என்ன கேட்குறாங்க? சேம் தான்ப்பா, மேக்னிடியூடு ஆம்ப்ளிடியூடு ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ ஆம்ப்ளிடியூடு ஆர் மேக்னிடியூடு, ஸோ ரெண்டுமே ஒன்று தான். அப்போ தேர்ஃபோர் del of t யோட ஆம்ப்ளிடியூட் இஸ் இன்ஃபைனைட். ஏரியாவை கேட்டாங்கன்னா தட் இஸ் யூனிட்டி. ஓகேங்களா? ஏரியான்னு கேட்டாங்கன்னா யூனிட்டி, என்னோட ஆம்ப்ளிடியூடு ஆர் மேக்னிடியூடுன்னு கேட்டாங்கன்னா இன்ஃபினிட்டி. இது ஈஸி கொஷின் தான். நெக்ஸ்ட் கொஷனுக்கு போவோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கிவன் கொஷனை சால்வ் பண்ணுங்களேன். ஸோ இந்த கிவன் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிவன் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் குட் ஃபார், ஸோ இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஹோல்ஸ் குட்னா என்ன? கரெக்ட் அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் குட் ஃபார் த சிஸ்டம் y of t? ஸோ இப்போ சிஸ்டம் y of t ஃபர்ஸ்ட் எழுதுங்க. y of t is equivalent to sin of 4t x of t. இப்போ இந்த சிஸ்டம் பற்றி என்னென்னலாம் தேவை? இது காசெல்லாம் தெரியணும். அடுத்ததா இது வந்து லீனியரா நான் லீனியரான்னு தெரியணும். ஸோ அடுத்ததா இது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு தெரியணும். அடுத்ததா இது டைம் வேரியண்டா டைம் இன்வேரியண்டான்னு தெரியணும். ஓகேங்களா? இந்த 4 பேராமீட்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் இதில் எது கரெக்டு அப்படின்றது சொல்ல முடியும். ஹோல்ஸ் குட்னா கரெக்ட், கரெக்டா? ஹோல்ஸ் குட்னா கரெக்ட். அப்போ இந்த சிஸ்டம் ஸ்டேபிளா, ஸ்டேபிள் கிடையாது, ஆமாம் ஸ்டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா, லீனியரா நான் லீனியரா, டைம் வேரியண்டா டைம் இன்வேரியண்டான்லாம் சொல்லணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இது லீனியரா நான் லீனியரான்னு பார்க்க போறேன். ஏன்னா இப்போதான் நம்ம அந்த லீனியரா நான் லீனியரான்றதுக்கு ஒரு டேபிள் எழுதியிருந்தோம். அந்த டேபிள் இப்படியே இருக்கு, அதில் போய் ஈஸியாக பார்த்துக்கலாம். கரெக்டா? இந்த டேபிள் இது தானே. ஸோ வெதர் இது லீனியரா இருந்துச்சுன்னா நோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி. எக்ஸ் ஆஃப் டி கூட எதையும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி. எக்ஸ் ஆஃப் டி கூட எதையும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இந்த கொஷனில் போய் பாருங்க, எக்ஸ் ஆஃப் டி கூட எதையுமே மல்டிப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 4t மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ உடனே நீங்கள் போய் இது நான் லீனியர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ
ஸோ எதையும் மல்டிப்ளை ஆகக்கூடாது தான் சார், பட் அதில் சில கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குது. எது அக்செப்ட் பண்ணிக்குதுன்னா கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்குது. அடுத்ததா டைம் காம்போனன்ட்ஸை மல்டிப்ளை பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ கிளியரா இங்கே பாருங்க, நான் டிக் போட்டிருக்கேன்ல, அப்போ கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணால் ஓகே, டைம் கான்ஸ்டன்ட்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே. அப்போ இந்த இடத்துல எது மல்டிப்ளை ஆயிருக்குது, விச் இஸ் எ டைம் கான்ஸ்டன்ட்னா டைம் கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்றீங்க. எக்ஸ் ஆஃப் டி கூட எதுவும் மல்டிப்ளை ஆகக்கூடாது தான், ஆனால் டைம் கான்ஸ்டன்ட்டோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸோ மல்டிப்ளை ஆகலாம். ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் இந்த சிஸ்டம் இஸ் எ லீனியர் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு லீனியர் சிஸ்டம் தான், ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நான் லீனியர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அது கிடையாது, ஆன்சர் கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு. கரெக்டா? அப்போ இது ஒரு லீனியர் சிஸ்டம். புரியுது இல்லப்பா? ஸோ அப்போ இங்க என்ன சொல்றாங்க, நான் லீனியர்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் டி கிடையாது. இது புரியுது இல்ல? ஏன்னா டைம் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்றதுக்கு அலோவ் பண்ணுது. தேர்ஃபோர் the system is linear system தான். ஓகே, அடுத்ததா டைம் இன்வேரியன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் நான் அங்க டேபிள் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நோ ஆப்ரேஷன் ஆன் டி. இந்த இடத்துல டீக்கு வெளியே எதுனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா இந்த டைம் இன்வேரியன்ட் கேஸ்ல டீக்கு உள்ள எதுவும் பண்ணக்கூடாது. இங்க என்ன சொன்னனோ அதுக்கு உல்டா கேஸா வந்துடும். டீக்கு உள்ள எதுனா பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் இங்க சொன்னேன் லீனியரை செக் பண்றப்போ. ஆனா டைம் இன்வேரியண்டா இருக்கணும்னா டீக்கு உள்ள எது மல்டிப்ளையும் பண்ணக்கூடாது, வெளியே வேணா நீங்க என்னென்ன பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நோ ஆப்ரேஷன் ஆன் டி. ஸோ இது ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ்ல டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். நோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டீக்கும் டீக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நோ ஆப்ரேஷன் ஆன் டி. அடுத்ததா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம்ப்பா, இதுல இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கலாம்ல. இதை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் இருக்கலாம். கரெக்டா? இதை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் இருக்கலாம், ஆனால் டைம் காம்போனன்ட் இருக்கக்கூடாது. ஸோ ஒய் ஆஃப் டி இஸ் ஈக்குவலன்ட் டு ஏஎக்ஸ் ஆஃப் டி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கலாம். ஸோ ஆனால் y of t is equivalent to tx of t, it is not at all acceptable. அடுத்ததா y of t is equivalent to ax of t plus b இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இருக்கலாம், இனிஷியல் கண்டிஷன்ஸும் இருக்கலாம். ஓகே, மீதி டிஃபரன்ஷியல் காம்போனன்ட்ஸ் இருக்கக்கூடாது, மீதி திங்ஸ் எல்லாமே சேம் தான். இப்போ போய் பாருங்க, டைம் இன்வேரியண்ட்டாக இருக்கணும்னா ஒரு சிஸ்டம் டைம் இன்வேரியண்ட்டாக இருக்கணும்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற எக்ஸ் ஆஃப்க்குள்ள இருக்கிற டீல எதையும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த கேஸ்ல நான் எக்ஸ் ஆஃப்க்குள்ள இருக்கிற டீயை ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், ஆனா இந்த கேஸ்ல எக்ஸ் ஆஃப்க்குள்ள இருக்கிற டீயை ஸ்கொயர் பண்ணல. அப்ப தேர்ஃபோர் விச் இஸ் டைம் இன்வேரியன்ட், இவன் வந்து டைம் வேரியன்ட். ஓகேங்களா? இவன் வந்து உள்ள எந்த ஆப்ரேஷனும் பண்ணாததுனால டைம் இன்வேரியன்ட், இங்க உள்ள ஒரு ஆப்ரேஷன் பண்ணதுனால டைம் வேரியன்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இப்போ நம்ம இந்த கிவன் கொஸ்டினுக்கு ஆன்சரை பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ் ஆஃப் டீக்குள்ள எதனா நம்ம பண்ணியிருக்குமா, எக்ஸ் ஆஃப்க்குள்ள இருக்கிற இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிற டீக்கு நம்ம எந்த ஆப்ரேஷனும் பண்ணல, ரைட்? ஸோ நம்ம எந்த ஆப்ரேஷனும் பண்ணல. பட் ஆனா இங்க பாருங்க என்ன நம்ம பண்ணியிருக்கோம், பட் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னமோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, நம்ம உள்ள எந்த ஆப்ரேஷனும் பண்ணல தான், ஆனா அது கூட டைம் கான்ஸ்டன்ட்டா மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. பாருங்க, திஸ் இஸ் வாட் டீனா. இந்த இடத்துல டீயை மல்டிப்ளை பண்ணலாமான்னு சொல்லியிருக்கேனா, டீயை தான் மல்டிப்ளை பண்ணக்கூடாதே. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அதுல, ஆனா இந்த இடத்துல டீயை மல்டிப்ளை பண்ணதுனால ஃபெயில் ஆயிடுது, என்னோட டைம் இன்வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி ஃபெயில் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டி மல்டிப்ளை ஆகுது, ரைட்? ஸோ இப்போ அதனால ஹியர் time component is multiplied. அப்போ இதனால இந்த சிஸ்டம் என்னவாயிடுது, this becomes time variant system. அப்போ இது ஒரு time invariant system சொன்னாங்கன்னா that is also wrong. ஓகேங்களா? அப்போ இது ஒரு time invariant system ஆனா கிடையாது, time variant தான். ஓகேங்களா? ஏன்னா time component multiply பண்ணிருக்காங்க, அதனால it is a time variant தான். ஓகேங்களா? அடுத்ததா இது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு பார்க்கணும். ஸோ இப்போ ஜஸ்ட் டி ஈக்குவலன் டு ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா சைன் ஆஃப் டி இஸ் ஃபைனைட். ஸோ ஃபைனைட்னா மேக்ஸிமம் -1 இருந்து +1 வரைக்கும் தான் அது வேரியே ஆகும்.
அப்போ therefore the system is a stable system. நம்ம ஆல்ரெடியே பார்த்துருப்போம் sin t x of t ன்றது it is a stable. நம்ம கிளாஸ்லேயே இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். sin t x of t is a stable system. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ காசல் தான் இது. கிளியரா? காசல்னா ப்ரெசன்ட் இன்புட் வில் ப்ரொடியூஸ் த ப்ரெசன்ட் அவுட்புட். ஓகே, இந்த இடத்துல ஸோ நீங்கள் கொடுக்குற இன்புட் தான் ஃபைனலாக இங்கேயுமே வந்திருக்கும். நீங்கள் காசலோட நேச்சரை செக் பண்ணாலும் இதுதான் வந்திருக்கும். அண்ட் ஃபைனலாக அஃப்கோர்ஸ் நமக்கு ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷனும் இதுதான். எஸ், இதுக்கும் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்கள் அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்ட்டையும் ப்ராப்பராக செக் பண்ணி நிறைய கொஷின் சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்களால் சிக்னல்ஸில் இந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி, சிக்னல் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துலேயும் ஆன்சர்ஸ் பண்ண முடியும்ப்பா. அடுத்ததா எஸ், இந்த மாதிரி கிவன் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல என்ன வரையணும்னா we need to plot x of minus 2t plus 3 ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி x of minus alpha t plus beta by alpha அப்படின்ற ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நான் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் ரிவர்சல் பண்ணுவேன், அடுத்ததா ஸ்கேலிங் பண்ணுவேன், ஃபைனலாக ஷிஃப்டிங் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரிவர்சல் பண்ணுவேன், அடுத்ததா ஸ்கேலிங் பண்ணுவேன், அடுத்ததா ஷிஃப்டிங் பண்ணுவேன். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு டேபை நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ இந்த சிக்னலை வரைஞ்சிக்குவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்கள் ரிவர்சல் பண்ணணும், அடுத்ததா ஸ்கேலிங் பண்ணணும், அடுத்ததாக தான் ஷிஃப்டிங் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணிப்போம். இந்த சிக்னலை ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கிவன் சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி என்னன்னா பாருங்க. ஸோ 3ல ஸ்டார்ட் ஆகுறான். திஸ் இஸ் வாட் -3. அடுத்ததான் நெக்ஸ்ட் 0 வரைக்கும் இருக்கு, 0 வரைக்கும் இருக்கு. திஸ் இஸ் 0. ஃபர்தரா 0க்குள்ள இருந்து 3ல என்னவாகுது பாருங்க, அப் டு 2 வரைக்கும் இருக்கு. ஸோ மேக்னிடியூட் 1 வந்த உடனே என்னவாயிருக்கு, ஸோ அப்படியே 4 வரைக்கும் ஸ்லோப்பிங்காக இருக்குது. ரைட், இது என்னோட மேக்னிடியூட் 1னா. ஸோ திஸ் இஸ் 1. அடுத்ததாக 4 வரைக்கும் ஸ்லோப்பாக இருக்குது. ஓகே, திஸ் இஸ் 4. இது என்னோட கிவன் சிக்னல். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிவர்சல் பண்ண போகிறோம், அடுத்ததாக ஸ்கேலிங் பண்ண போகிறோம், அடுத்ததாக ஷிஃப்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரிவர்சல். ஏன்னா மைனஸ் இருக்குல்ல, ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறது தான் ரிவர்சல்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மைனஸை நம்ம பண்ணணும், அடுத்ததாக தான் ஸ்கேலிங் பண்ணணும், அடுத்ததாக தான் ஷிஃப்டிங் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இவன், ஃபஸ்ட்டு இவன், நெக்ஸ்ட் இவன், அடுத்ததாக இவன். ஓகேங்களா? லாஸ்ட்டில் தான் அவன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பண்ண உடனே இந்த சிக்னலை ரிவர்ஸ் பண்ணுங்களேன். இதுக்கு மிரர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடுக்கு வந்துடும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடுக்கு வந்துடும். சி, இதுதான் இதோட ரிவர்சல். ஸோ இந்த இடத்துல இட் பிகம்ஸ் 4 -4. அடுத்ததா திஸ் இஸ் -2. ஸோ இப்போது இந்த -4 to -2 வரைக்கும் ஒரு ஸ்லோப்பு, அடுத்து ஃபர்தராக ஒரு இன்க்ரிமெண்ட்டு, அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைனு. ஸோ பாருங்கள், ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடுக்கு வந்துடுச்சா. ஸோ அடுத்ததா இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னவா இருக்கும், ரைட் சைடுக்கு போயிருக்கும். ஸோ திஸ் இஸ் 3 and this is 1 and this is 3. ஸோ இப்போ பாருங்கள், அந்த கிராஃப் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டேன்னா, அந்த கிராஃபை அப்படியே நான் உல்ட்டா பண்ணிட்டேன். இவன் வந்து இந்த சைடு போயிட்டான், அவன் வந்து அந்த சைடு வந்துட்டான். ஸோ ஃபஸ்ட்டு ரிவர்சல் முடிஞ்சிச்சு. அடுத்ததான் ரெண்டாவது ஷிஃப்டிங் தான் பண்ணணும். சார் ஷிஃப்டிங் பண்ணணும்னா பிஃபோர் இந்த சிக்னலை என்ன பண்ணணும்னு எழுதிக்கோங்க. ஸோ -2t + 3 பண்ணணும். -2t + 3. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆஃப். இப்போ இந்த இடத்துல ஆல்ஃபா ஷிஃப்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா தட் இஸ் ஆல்ஃபா இஸ் 2. ஓகேங்களா? இந்த மைனஸை நீங்கள் திரும்ப திரும்ப எடுத்துக்கக்கூடாதுப்பா, ஏன்னா ரிவர்சல் பண்ணிட்டோம்ல, அதனால அந்த மைனஸை திரும்ப திரும்ப எடுத்துக்கக்கூடாது. இப்போ ஷிஃப்டிங் ஃபேக்டர் என்னன்னா ஆல்ஃபா இஸ் 2. ஸோ இப்போ இந்த ஷிஃப்டிங் ஃபேக்டர் பண்ணுறோம்னா என்ன பண்ணுவோம், இந்த ஷிஃப்டிங் டிவைட் தான் பண்ணுவோம். நம்ம அந்த ஆல்ரெடிலேயே சொல்லியிருப்பேன், இந்த ஆல்ஃபாவை நீங்கள் போயிட்டு டிவைட் பண்ணணும். ஸோ we need to divide this. ஸோ இங்கே போயிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும், எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணணும். தட்ஸ் இட். இப்போ இந்த வேவ் ஃபார்ம் புதுசாக எப்படி மாறி இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஆல்ஃபா டிவைட் 2 தானப்பா, அப்படியே போய் டிவைட் பண்ணுங்க.
ஒருவேளை ஆல்ஃபா வந்து 0.5 இருந்தாலும் போய் டிவைட் பண்ணுங்க. என்னதான் ஆல்ஃபா இருக்குதோ அதை போய் அந்த வேவ் ஃபார்மோட டைம் பீரியட்ல டிவைட் பண்ணுங்க. ஸோ பிகாஸ் இந்த இடத்துல இங்க நீங்க வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி ஃபார்மேட்டு. ஓகேங்களா? இப்போ இது எக்ஸ் ஆஃப் மைனஸ் டியோட கிராஃப். ஓகே, அது எக்ஸ் ஆஃப் மைனஸ் டியோட கிராஃப். இப்போ நான் வரைய போறது ஸோ எக்ஸ் ஆஃப் மைனஸ் 2t கிராஃப். ஓகேங்களா? இந்த மைனஸ் டியோட கிராஃப்ல 2வை நான் வந்து டைம் ஸ்கேல்ல டிவைட் பண்றேன். டைம் ஸ்கேல்ல டிவைட் பண்ணப்போ இது என்ன வந்துடும்? ஸோ திஸ் பிகம் -2, திஸ் பிகம் -1. ஓகே, ஸோ திஸ் பிகம் -1.5. அவ்வளோதான் சார். இப்போ பார்த்தீங்கன்னா -2லேருந்து -1 வரைக்கும் ஒரு ஸ்லோப் இருக்கு. ஓகே, -2லேருந்து -1 வரைக்கும் ஒரு ஸ்லோப் இருக்கு. ஸோ லேட்டர் ஆன் -1லேருந்து மேக்னிடியூட் 3 வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. அடுத்ததாக ஃபர்தராக 1லேருந்து 1.5 வரைக்கும் ஒரு ஸ்லோப் இருக்கு. இங்கே பாருங்க, கம்ப்ரஸ் ஆயிருக்கு, சிக்னல் இஸ் கம்ப்ரஸ்டு. ஸோ இது என்ன -2. ஸோ இந்த டியூரேஷன் இஸ் -1, இந்த டியூரேஷன் இஸ் +3/2. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஷிஃப்டிங்கும் பண்ணிட்டோம். ஸோ தேர்டாக நம்ம என்ன தான் பண்ணணும்னா we need to scaling. கரெக்டா? ஸோ மூணாவது ஆப்ரேஷன், லாஸ்ட் ஆப்ரேஷன் இஸ் ஸ்கேலிங். ஓகேங்களா? ஸ்கேலிங் ஃபேக்டர் நம்ம பீட்டாவை கண்டுபிடிக்கணும். ஸோ பீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஈக்குவலன் டு 0 போடுங்க. இதை ஈக்குவலன் டு 0 போடுங்க. ஸோ -2t + 3 இஸ் ஈக்குவலன் டு 0. அப்போது 2t இஸ் ஈக்குவலன் டு 3a. ஸோ இப்போ தேர்ஃபோர் t எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 3/2 கிடைக்குது. ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன கிடைச்சது? 3 வந்து 3/2 இல்லை. இப்போ இதை போயிட்டு ஃபர்தராக இது கூட ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ இது கூட ஆட் பண்ணுங்க, 3/2 ஆட் பண்ணுங்க, இவனோட ஒரு 3/2 ஆட் பண்ணுங்க, ஸோ இவனோடையும் ஒரு 3/2 ஆட் பண்ணுங்க. தட்ஸ் இட்னா. இப்போ இந்த கிராஃபை வரைகிறப்போ இந்த இடத்துல நான் +3/2 போடுவேன். ஏன்? நான் டைம் ஸ்கேலில் 3/2 ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதனால தான் மேலேயும் 3/2 போடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் போயிட்டு நெக்ஸ்ட் பேஜை திரும்ப ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்கேலை வரைகிறப்போவே நான் மேலே 3/2 ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? மேலே வந்து எக்ஸ் ஆஃப் -2t. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் வந்து -2tன்ற ஒரு கிராஃபோட +3/2 அப்படின்ற ஒரு வேல்யூவை ஆட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ அந்த கிராஃபை வரைகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிராஃபை நான் வந்து வரைகிறேன். ஸோ வரைகிறப்போ -3/2 ஆட் பண்ணி தான் வரையணும். ஓகேங்களா? இங்கே எனக்கு என்ன கிடைக்குது? t வந்து எனக்கு என்ன கிடைக்குதோ அதை போய் ஆட் பண்ணணும்ப்பா. அந்த இடத்துல +1/3 கிடைக்குதா, -1/3 கிடைக்குதோ, வாட் எவர், ஒரு வேளை -1/3 கிடைச்சாலும் அதை போயிட்டு என்னோட அடுத்த பிளாட்டில் டைம் ஸ்கேலில் தான் போய் ஆட் பண்ணணும். நீங்கள் டைம் ஸ்கேலில் ஆட் பண்ணுறீங்க. -2 + 3/2, -1 + 3/2, 3/2 + 3/2. அப்போது -2 கரெக்டாக, இது வந்து -2, அடுத்ததாக +1.5. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? -0.5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பிளாட் பார்த்தீங்கன்னா -1/2ன்னு வரும். அடுத்ததாக திஸ் இஸ் வாட் என்னப்பா? ஸோ -1 + 3/2. அப்போ இது என்ன வரும்னா திஸ் இஸ் +1 வரும். ஸோ இந்த இடத்துல இது என்னவாகிடும்னா 3 மாறிடும். இதுதான் என்னோட 3 ஸ்கேல். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேல் என்னன்னா தட் இஸ் -1/2. ஸோ திஸ் இஸ் -1/2. அடுத்த ஸ்கேல் என்னன்னா தட் இஸ் 1. ஓகேங்களா? தட் இஸ் +1. அடுத்த ஸ்கேல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் +3/. ஸோ ஆக்சுவலி இந்த டியூரேஷன் என்னப்பா இங்கே 0வா? ஸோ இது 0. ஸோ 0 கூட ஒரு 3/2 ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் +3/2 மாறி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த கிராஃபை நீங்க பாருங்க, எந்த ஆப்ஷன் பர்ஃபெக்டா இங்க மேட்ச் ஆகுது? -1/2ல ஸ்டார்ட் ஆயிட்டு +3ல முடியுது. ரைட்? இந்த கிராஃபை நீங்க வரைஞ்சாலும் ஸோ கீப் ஆன் இப்படி தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் இருந்திருக்கும். -1/2ல ஸ்டார்ட் ஆகணும். ஓகேயா? -1/2ல ஸ்டார்ட் ஆகணும், +3ல எண்ட் ஆயிருக்கணும். ஓகேங்களா? இங்க பாத்தீங்களா? ஸோ -1/2ல ஸ்டார்ட் ஆயிருக்கணும், +3ல எண்ட் ஆயிருக்கணும், அடுத்த பாயிண்ட் 1 இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, மைனஸ் எதில் ஸ்டார்ட் ஆயிருக்கணும்? 1/2ல, -1/2ல ஸ்டார்ட் ஆயிருக்கணுமா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் கிராஃபு 4ல, -4ல ஸ்டார்ட் ஆகுது, தட் இஸ் ராங். -3ல ஸ்டார்ட் ஆகுது, தட் இஸ் ராங். இப்போ பாருங்க, இவன் -1/2ல ஸ்டார்ட் ஆயிருக்கான். எஸ், இவன் கரெக்டு. 3ல எண்ட் ஆயிருக்கான். ஓகேயா?
minus 1 by 2ல ஸ்டார்ட் ஆயிருக்கான், 3ல எண்ட் ஆயிருக்கான். இவன் வந்து -2ல ஸ்டார்ட் ஆயிருக்கான், that is also wrong. ஓகேயா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும். ஓகேங்களா? அந்த ராங்குன்றதை நான் இதுக்கு போட்டுடுறேன், ராங். ஓகே, திஸ் இஸ் ராங். ஏன்னா இவன் -3ல ஸ்டார்ட் ஆயிருக்கான், நமக்கு தெரியும் -1 by 2ல தான் ஸ்டார்ட் ஆகிட்டு 3ல தான் வந்திருக்கணும். அப்போது ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஸோ புரியுது இல்லைப்பா? சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ரிவர்சல் பண்ணுறீங்க. நீங்கள் கிவன் வேவ்ஃபார்மாக அப்படியே உல்டாவாக வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்கேலில் பண்ணுறேன். இதுதான் -t அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்கேலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்கேலிங் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் இங்கே ஸ்கேலிங் ஃபேக்டர் என்னவோ அதால் டிவைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்கேலிங் பண்ணுறீங்கன்னா we need to divide. ஓகேங்களா? அப்போ டிவைட் பண்ணுறப்போ அடுத்து என்னோட ஸ்கேல்டு கிராஃப் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக ஷிஃப்டிங் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் டீயை கண்டுபிடிங்க. ஸோ டி வேல்யூ என்ன வருதோ ஜஸ்ட் கீப் ஆட். ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள், அப்போ ஃபைனலான கிராஃப் நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சராக கிடைக்குது. ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஷின். Which of the following statement is correct? Finite impulse response system பற்றி சொல்லியிருக்காங்க. A system is said to be finite impulse response if the output samples of the system depends only on the present input and finite number of past and previous input sample. Yes, இந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்ன்றதே சாம்பிள்ஸ் வந்து ஃபைனைட்டாக இருக்கும், நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து ஃபைனைட். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அதுதான் சொல்லுது, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இஸ் ஃபைனைட். ஓகேங்களா? அடுத்ததா அதனோட ப்ரெசன்ட் இன்புட் அண்ட் பாஸ்ட் இன்புட்ஸை பொறுத்து தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஓகேங்களா? அடுத்ததா the output of the system y of n depends on the present input. இப்போ மேலே சொன்ன அதையே தான் சொல்லியிருக்காங்க, present input and past output but not the past input. ஆனால் past output டிபெண்ட் பண்ணியிருக்காது, புரியுது இல்லை? ஸோ present input ப்ரீவியஸ் இன்புட்டு தான் இருக்கும். அதே மாதிரி past input இருக்கலாம், past ஆர் ப்ரீவியஸ் இன்புட் இருக்கலாம், ஆனால் present இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. The output system y of n depends only on the present input and past inputs but not on the past output. ஓகேங்களா? இந்த சிஸ்டம் நம்ம பொதுவாக என்னன்னு தான் சொல்லியிருப்போம்னா நான் ரிகர்சிவ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதை நான் உங்களுக்கு FIR IIR சிஸ்டம் பற்றி நான் நடத்திருந்தேன். சிஸ்டமோட லாஸ்ட் டாப்பிக்காக FIR IIR சிஸ்டம் நான் உங்களுக்கு நடத்திருப்பேன். ஸோ அதில் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நமக்கு இருந்திருக்கும். ஸோ இதை மேலே இதோட நேச்சரை வந்து நான் ரிகர்சிவை சொல்லிட்டாங்கல்ல, இப்போ அதையே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரெசன்ட் இன்புட் அண்ட் பாஸ்ட் இன்புட்ஸ் பட் நாட் ஆன் த பாஸ்ட் அவுட்புட்டு, தென் இட் இஸ் கால்டு நான் ரிகர்சிவ். இங்கே மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டே தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் நான் ரிகர்சிவ்க்கு பொருந்தும்பா, ரிகர்சிவ் வராது. இட் இஸ் நான் ரிகர்சிவ். இது ரிகர்சிவ் கிடையாது, இது நான் ரிகர்சிவ். ஸோ அதை தான் மேலேயே கொடுத்துருக்காங்க. அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 and 2 மட்டும்தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு FIR IIR சிஸ்டம் பற்றி கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், அதை தான் இவங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம்ல. அடுத்ததா, ஸோ த இன்புட் x of t and y of t of a system, the input x of t and y of t of the system as. ஸோ என்னோட ஸ்டேட்மெண்ட் y of t is what? -infinity to t x of tau cos of 3 tau d tau. ஸோ இந்த சிஸ்டம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, ஸ்டேபிளாக டைம் இன்வேரியண்ட்டான்னு தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டைம் இன்வேரியண்ட்டை பற்றி பார்ப்போம். சார் நான் டைம் இன்வேரியன்ட் அங்கே ஒரு டேபிள் கொடுத்துருந்தேன்ல, அந்த டேபிள் இங்கே அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அந்த டேபிளை இங்கே நம்மளால் அப்ளை பண்ண முடியாது, பிகாஸ் இந்த இடத்துல எனக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸாக கொடுக்கல. ஓகேங்களா? அந்த மாதிரி டேபிளை என்னால் இங்கே ஈஸியாக அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களால் அப்ளை பண்ண முடியலையோ, இந்த லாஜிக்கை உங்களால் எங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியலையோ, இந்த லாஜிக்கை எங்கே உங்களால் அப்ளை பண்ண முடியலையோ, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இன்புட்ஸை கொடுத்து கூட செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ y of t - 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தா, ஸோ ஃபர்தராக -infinite to t x of t - tauன்னு வந்துடும், t - 1 cos of 3t - 1 d tau அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நீங்கள் இன்டெக்ரல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ x of tauன்னு மைனஸ் பண்ணுவீங்க, அடுத்ததாக எக்ஸுக்கு பண்ணுவீங்க,
அதே மாதிரி திரும்ப காசுக்கு பண்ணுவீங்க. அப்போ தனித்தனியாக நீங்கள் பண்ணுவீங்களே தவிர இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது என்னோட சிஸ்டமோட டைம் இன்வேரியன்ட் ப்ராப்பர்ட்டியை ஸோ என்ன பண்ணாதுன்னா அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? நான் முன்னே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம பார்த்துருப்போம். இன்டெக்ரல் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இன்டெக்ரலும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் டஸ் நாட் அஃபெக்ட் time property. ஓகேங்களா? ஸோ என்னோட டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டஸ் நாட் அஃபெக்ட் த டைம் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் ஒரு 1 செகண்ட் டிலேயில் இன்புட்டை கொடுத்தீங்கன்னா என்னோட அவுட்புட்டும் என்னவா இருக்கும்னா அதே 1 செகண்ட் டிலேல தான் இருக்கும். அப்போ என்னோட இந்த கிவன் கொஷினில் இந்த கொஷினுக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து என்ன நேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் இஸ் அ நான் டைம் இன்வேரியன்ட். ஓகேங்களா? நாட் டைம் இன்வேரியன்ட், டைமை பொறுத்து மாறாது. ஓகேங்களா? இந்த சிஸ்டம் இஸ் a not time invariant. ஸோ இந்த இடத்துல நாட் டைம் இன்வேரியன்ட் தான், டைமை பொறுத்து இது மாறாது. அடுத்ததா அகைன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்டெக்ரல் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டம் இன்டெக்ரல் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டஸ் நாட் அஃபெக்ட் த டைம் ப்ராப்பர்ட்டினா, ஸோ அதே மாதிரி தான் இட் டஸ் நாட் அஃபெக்ட் த ஸ்டெபிலிட்டி. ஸோ டஸ் நாட் அஃபெக்ட் த ஸ்டெபிலிட்டி, ஸ்டெபிலிட்டியும் அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ஒரு இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் பண்ணுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளாக ஸோ என்ன சொல்கிறேன்னா சரி இருங்க, இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். டி பை டிஎக்ஸ் எக்ஸு அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? டி பை டிஎக்ஸ் எக்ஸு அப்படின்னு சொல்லி இருக்குன்னா இதை நீங்கள் இன்டெக்ரல் பண்ணுறப்போ ஸோ ஃபர்தராக இங்கே -1 அப்படின்னு போட்டிங்கன்னா என்னவாகும்னா தனித்தனியாக வந்துடும். டி பை டிஎக்ஸ் எக்ஸு, அடுத்ததாக டி பை டிஎக்ஸு கான்ஸ்டன்ட்னு வந்துடும். இந்த கான்ஸ்டன்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். சேம் அப்போ நீங்கள் கொடுத்த எக்ஸுக்கான இன்புட் சேம் டி பை டிஎக்ஸ் எக்ஸ் அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கும். புரியுதா? ஸோ எப்பவுமே என்னோட டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் டஸ் நாட் அஃபெக்ட் த ஸ்டெபிலிட்டி. ஸோ அதே மாதிரி தான் டைம் இன்வேரியன்ட் ப்ராப்பர்ட்டியும் அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஸ்டேபிள் அண்ட் இட் இஸ் நாட் டைம் இன்வேரியன்ட். ஓகேங்களா? இது நாட் டைம் இன்வேரியன்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகுமா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் கன்சிடர் அ யூனிட் டிலே எலமெண்ட்ஸ். ஸோ இந்த யூனிட் டிலே எலமெண்ட்ஸை கன்சிடர் பண்ணுங்க. ஸோ வெதர் த சிஸ்டம் இஸ் மெமரி லெஸ், காசல் ஆர் லீனியர். ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. இங்கே பாருங்க, எக்ஸ் ஆஃப் n-1 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எக்ஸ் ஆஃப் n-1. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? அவுட்புட் இஸ் டிலேடுனா, ஸோ அவுட்புட் இஸ் டிலேடு. ஸோ எவ்வளவு டிலேயா இருக்கு? n-1 டிலே ஆயிருக்கு. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n is equal to 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா சிம்பிள் தான். n equal to 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா y of n எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு பாருங்க? x of -1 டிபெண்ட் பண்ணியிருக்கு. திஸ் இஸ் பாஸ்ட்னா, கரெக்டா? பாஸ்ட் வேல்யூஸை உங்களுக்கு தேவைப்படுதுனாலே the system is a dynamic system. static na memory less, கரெக்டா? static system na memory less system. so dynamic na என்ன அர்த்தம்? memory இருக்கிற system, memory system, memory have memory. ஓகே, இந்த இடத்துல memory less கிடையாது, மீதி எல்லாமே நாட் மெமரி லெஸ். கரெக்டா? நாட் மெமரி லெஸ், இந்த ரெண்டுமே ஒன்று தான். மெமரி லெஸ்ன்னு நாட் மெமரி லெஸ்னா என்ன அர்த்தம்? மெமரி இருக்குன்னு அர்த்தம். ஸோ மற்ற ஆப்ஷனில் எல்லாமே மெமரி இருக்குன்னு இருக்கு. ஸோ மேலே இருக்கிறதுக்கு மட்டும் தான் மெமரி லெஸ்ன்னு இருக்கு. இந்த சிஸ்டம் பாஸ்ட் வேல்யூஸை ரெக்வயர் பண்ணுது, பாஸ்ட் வேல்யூஸை தேவைப்படுது. அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் அ நாட் மெமரி லெஸ் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ரூல்ட் அவுட். அடுத்ததா இந்த சிஸ்டம் பாருங்க. ஸோ என்னோட எக்ஸ் ஆஃப் n-1, இங்க x ஆஃப்க்கு வெளியே எதுனா சேஞ்ச் பண்ணிருக்கேனா? இந்த கேஸ்ல x ஆஃப்க்கு வெளியே எந்த சேஞ்சும் பண்ணல. அப்போ நோ ஆபரேஷன் ஆன் x ஆஃப் t, இது வந்து நோ ஆபரேஷன் ஆன் x ஆஃப் t. x ஆஃப் t க்கு வெளியே எந்த ஆபரேஷனும் பண்ணல, therefore the system is linear. ஓகே, அப்போ நாட் மெமரி லெஸ், லீனியர் இருக்கா? இது கிடையாது, நான் லீனியரா மாறிச்சு. இதுவும் நான் லீனியரா மாறிச்சு. எஸ்,
அஃப்கோர்ஸ் நாட் மெமரிலெஸ் லீனியர் அப்படின்னு நமக்கு ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்குது. சார் லீனியருக்கு நான் இப்போ தான் சொன்னேன், நம்ம நோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டியில் தான் பார்க்கணும். உள்ளே நம்ம என்னென்ன பண்ணலாம், இதுக்குள்ளே எக்ஸ் ஆஃப்க்கு ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன பண்ணலாம், ஆனால் அவனுக்கு வெளியே எதையும் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா சிஸ்டம் இஸ் லீனியர். ஓகேங்களா, அதை தாண்டி நீங்கள் வெளியே எதனா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தட் பிகம்ஸ் நான் லீனியர். இங்கே சொல்லியிருப்பேன்ல, நோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி அப்படி இருந்தால் தான் லீனியர். அந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா அது லீனியர் தானே. இங்கே பாருங்கள், வெளியே எதையும் பண்ணல, அப்போ அது லீனியர். தேர்ஃபோர் ஈஸியாக எனக்கு தெரிஞ்சிச்சு ஆப்ஷன் சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா, ஃபைண்ட் த ஃபண்டமெண்டல் பீரியட் ஆஃப் அ டிஸ்கிரீட் சிக்னல் எக்ஸ் ஆஃப் என். எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு இ டு த பவர் ஜே பை பை 4n. ஓகேங்களா, இ டு த பவர் ஜே பை பை 4n. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஃபண்டமெண்டல் டைம் பீரியடை கேட்குறாங்க. எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தோம்ல ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். ஸோ இது என்ன சிக்னல், தட் இஸ் அ டிஸ்கிரீட் சிக்னல். ஸோ டிஸ்கிரீட் சிக்னலுக்கும் நம்ம என்ன எழுதலாம்ப்பா, ஸோ தட் இஸ் 2 பை பை n அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல n நீங்கள் எடுத்தீங்கன்னா பை பை 4, அப்போ ஜஸ்ட் பை பை 4 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ பையும் கேன்சல் ஆகிடும், 2ம் 4ம் மேலே போயிடும். அப்போ திஸ் இஸ் 8 இருக்கா, எஸ் 8 ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நார்மல் தான் இந்த கிவன் கொஷின். இது ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் நம்ம முன்னையே பார்த்துருப்போம். ஓகே, அடுத்த கொஷினுக்கு போவோம். அடுத்து திரும்பவும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் இந்த முறை என்னோட டைம் ஷிஃப்டிங் ஸ்கேலிங்லாம் பண்ண போகிறேன். பட் ஆனால் இது வந்து டிஸ்க்ரீட் டொமைனில். முன்ன நம்ம பார்த்தது என்னென்னா கண்டினியூஸ் டொமைனில், இந்த முறை நம்ம பண்ண வேண்டியது டிஸ்க்ரீட் டொமைனில். எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் ப்ளஸ் 2. ஓகேங்களா, இதை தான் நம்ம பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ரிவர்சல் பண்ணணும். ஸோ ரெண்டாவது ஸ்கேலிங் பண்ணணும். ஸோ மூணாவது ஷிஃப்டிங் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ரிவர்சல் இருக்கா, மைனஸ் இருக்குது. இந்த கேஸில் பாருங்கள் மைனஸ் இருக்குது. ஸோ வி நீட் டு ரிவர்ஸ். அடுத்ததாக என்னுக்கு எதுனா ஃபேக்டர் மல்டிப்ளை ஆகிருக்குதா, வி நீட் ஜஸ்ட் 1 தான் மல்டிப்ளை ஆகிருக்குது. அப்போ ஸ்கேலிங் நம்ம பண்ண வேண்டாம், ஏன்னா 1 தான் மல்டிப்ளை ஆகுது. 1 நம்ம டிவைட் பண்ணாலும் அதே தானே வரும், அதனால் நம்ம ஸ்கேலிங்கை பண்ண வேண்டாம். ஆனால் ஷிஃப்டிங் மட்டும் நடந்திருக்கு. எஸ், வி நீட் டு ஷிஃப்ட் பை 2 சாம்பிள். 2 சாம்பிளை ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ரிவர்சல் பண்ணுங்கள். இந்த சாம்பிள் ரிவர்சல் வரைஞ்சிங்கன்னா அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி வரையணும். ஓகேங்களா, ஸோ இதோட மிரர் இமேஜஸ், ஃபஸ்ட்டு சாம்பிள், செகண்ட் சாம்பிள், தேர்டு சாம்பிள், ஃபோர்த்து சாம்பிள் அண்டு ஃபிஃப்த்து சாம்பிள்னா. ஸோ இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே 0. ஓகேங்களா, 1 2. ஸோ -1 -2 -3 -4 -5. ஸோ ரைட் சைடில் இருந்ததெல்லாம் லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடில் இருந்தது எல்லாமே ரைட் சைடு. ஓகேங்களா, அடுத்ததான். ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் 3 and 4 தான். சாம்பிள் 3 and 4 தான் இருக்குது, சேம் வேல்யூவில் இருக்குது. சாம்பிள் 3 and 4 பார்த்தீங்கன்னா 3 போலப்பா. ஓகேங்களா, சாம்பிள் 3 and 4ஓட வேல்யூ என்னென்னா 3. அடுத்ததாக 5ஓட வேல்யூ 0 தான். ஓகேங்களா, 5ஓட வேல்யூ 0 தான். ஸோ அடுத்ததாக இதில் எது கிடையாதுன்னா ஸ்கேலிங் கிடையாது. ஸோ அடுத்ததாக ஷிஃப்டிங் தான் நம்ம பண்ண போகிறீங்க. ஸோ -n + 2 = 0. அப்போ n = 2. அப்போ இதை நீங்கள் ஒரு 2 சாம்பிளை ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதை ஒரு 2 சாம்பிளை நீங்கள் ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணால் என்ன வரும், இந்த 2 சாம்பிள் இந்த பாயிண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுமா. தேர்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த இடத்துல இந்த 2 சாம்பிள், இந்த செகண்ட் சாம்பிள் எங்கே போயிடுதுன்னா ஃபஸ்ட்டுக்கு போயிடுது. பிகாஸ் வி நீட் டு ஆட் +2னா இது கூட +2 ஆட் பண்ணுறீங்க. அப்போது -5 + 2 -3 இது. அடுத்தா -5 + 4, அப்போ -2ல் சாம்பிள் வேல்யூ 3 இருக்கணும். -2ல் this is -2னா -2ல் சாம்பிள் வேல்யூ -3. ஓகே, அடுத்ததா -2 +2 -3, அப்போ -1 இது. அப்போ -1லையும் சாம்பிள் வேல்யூ 3 இருக்கணும், சாம்பிள் வேல்யூ 3 இருக்கணும். அடுத்ததா +2 -2, ஸோ அந்த இடத்துல சாம்பிள் வேல்யூ இருக்குது.
ஓகேங்களா, அதை விட கம்மியாக இருக்குது, வேல்யூஸும் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. அடுத்ததா +2 -1, அப்போ திஸ் இஸ் வாட் +1. அப்போ இந்த இடத்துலையும் சாம்பிள் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. அடுத்ததா நெக்ஸ்ட்டு ரிமைனிங் எல்லாமே 0 தான், ரிமைனிங் எல்லாமே 0 0. ஸோ திஸ் இஸ் 0 1 2 3 4 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதில் எந்த ஆப்ஷன் நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது? இந்த ஆப்ஷனில் நீங்கள் நம்மளோட சாம்பிள்ஸை பார்த்தீங்கன்னா எஸ் பர்ஃபெக்டாக 3ல் 0 ஆப்ஷன் பி தான் நமக்கு மேட்ச் ஆகுது. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் நமக்கு மேட்ச் ஆகுது, மற்றது எல்லாமே இட் இஸ் நாட் அட் ஆல் மேட்சிங். ஸோ புரியுது இல்லைப்பா? இப்போ இன்றைக்கி கொஷின்ஸ் உங்களுக்கு டவுட் இல்லாமல் புரியுது இல்லை? ஸோ இந்த மாதிரி எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நிறைய மறந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு முறையும் போய்ட்டு இந்த மாதிரி இந்த டேபிள்ஸ் இதனால தான் நான் இந்த மாதிரி டேபிள்ஸாக கொடுத்துருப்பேன். ஸோ லீனியரை போய் ரிவைஸ் பண்ணணும், இந்த டைம் இன்வேரியண்ட்டை போய் ரிவைஸ் பண்ணணும், ஸோ காசலை ரிவைஸ் பண்ணணும், நான் காசலை ரிவைஸ் பண்ணணும், அடுத்து ஸ்டேபிள் நான் ஸ்டேபிள் அது எல்லாத்தையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும், அன்ஸ்டேபிள், ஸோ மெமரி ஸ்டாட்டிக்கு, ஸோ இது எல்லாமே ரிவைஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஈஸியாக நெட்ஒர்க்ஸும் நமக்கு சிக்னல்ஸும் நமக்கு ஈஸியாக அட்டன் பண்ணிக்க முடியும்ப்பா. ஓகேங்களா, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா, நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 6:30 கூட சிங்க்ரனஸ் மிஷின் கிளாஸில் பார்ப்போம். இந்த கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ.